வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷாம் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். சார், தேவைக்கா காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தைங்கிறது வதந்தி. விரைவில் தொகுதி பங்கீடு நடைபெறும் அப்படின்ட்டு RS பாரதி சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் டிஎம்கேக்கு மத்தியில இருந்த அந்த புகைச்சல் முடிஞ்சிருச்சா, கூட்டணி உறுதியாயிட்டுன்னு புரிஞ்சுக்கலாமா? RS பாரதி அதிகாரபூர்வமான பேச்சாளர், செய்தி தொடர்பாளர். அவர் கூறியிருப்பதால் நம்ம அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் புகைச்சல் முடிந்ததாக எனக்கு தெரியவில்லை. காரணம் என்னவென்றால், காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற சீனியர் லீடர்ஸ், குறிப்பாக மாணிக்கம் தாகூர் போன்றவர்கள் எனக்கும் நண்பர்கள் தான். அவங்க தொடர்ந்து வலியுறுத்துவது என்னன்னா, இந்த தேர்தலில் வெற்றி பெறாட்டாலும் பரவாயில்ல, ஒரு 10 வருஷத்துல காங்கிரஸ் கட்சி வளரணும் அப்படின்னா இப்ப அதிக தொகுதிகளில் போட்டி போடணும். ஆட்சி அதிகாரத்துல பங்கு இல்லாம எப்படி வளர முடியும்? ஏன்னா நம்ம என்ன வேலை சொன்னாலும் உள்ளாட்சிகள்ல செய்ய மாட்டேன்றாங்க. எங்களோட கீழ்மட்ட நிர்வாகிகளுக்கு திமுக நிர்வாகிகள் மத்தியில மதிப்பு இல்லை. இது காங்கிரஸ் கட்சிக்குள்ள பெரிய குமுறலா இருக்கு. அப்போ திமுக நண்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்க மதிப்பு வருங்க, எப்போ வரும் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருந்தா வரும், மக்கள் பணியில அவங்க தொடர்ந்து ஈடுபட்டா வரும், தொகுதிகளில் பெரிய அளவுக்கு அவங்களோட வீழ்ச்சி இருக்கணும். இப்போ அப்படி இல்லை. நம்ம என்ன தொகுதி கொடுத்தாலும் நம்ம தான் வேலை பார்த்து அவங்களை ஜெயிக்க வைக்க வேண்டியது இருக்கு. அப்படிங்கும்போது படிப்படியா 2011 63 சீட்ல இருந்து போன தேர்தலில் 25 சீட்டு வரைக்கும் அதுதான் நிலைமை. 60 சீட்டு கொடுத்தாலும் நம்ம தான் வேலை பார்க்கணும், 20 சீட்டு கொடுத்தாலும் நம்ம தான் வேலை பார்க்கணும். அப்படிங்கும்போது எங்களுக்கு கூட்டணி கம்பல்ஷன்ஸ் இருக்கு. அப்ப எப்படி ஆட்சியில பங்கு தர முடியும்? 25 சீட்டு அவங்களுக்கான ஒரு அடிப்படை. ஒரு சீட் 2 சீட்டு கொடுக்கலாம். புதிய கட்சிகளை நம்ம கொண்டு வர வேண்டியது இருக்கு. அப்ப காங்கிரஸ் கேட்கிற டிமாண்ட் அன்ரீசனபிள். ஒரு கூட்டணின்னா நம்ம ஒரு டிமாண்ட் வைப்போங்க, ஒரு கட்சி கூட தான் கேட்கும். ஆனா அது ரீசனபிளா அன்ரீசனபிளான்னு இருக்குல்ல. காங்கிரஸ் கட்சி கேட்பது அன்ரீசனபிள். இது திமுக தலைமையோட ஃபீலிங்கும் இதுதான். இந்த இடத்துல அது தடங்கி நிக்குது. அப்படின்னா ராகுல் காந்தி தான் இதுல தலையிட்டு முடிவு செய்யணும். அவர் ஒன்றும் பெரிய அளவுக்கு தலையிட்ட மாதிரி தெரியல. வேணுகோபால் விசிட்டு 2வது முறையாக கேன்சல் ஆயிருச்சு. அதுபோக தேமுதிக வெயிட்டிங், அவங்களுக்கு ஒரு முடிவு சொல்லணும். ஆக புகைச்சல் தீரல. புகைச்சல் தீர்வதற்கு மேலிடங்கள் முயற்சி செய்கின்றன, அப்படி வேணா எடுத்துக்கலாம். காங்கிரஸை வச்சு தேமுதிக உள்ள வர்றதா போறதா டிசைட் பண்ணலான்ட்டு திமுக ஒரு எண்ணத்துல இருக்கிறாங்களா? அப்படிதான் தெரியுது. ஏன்னா திமுக இப்ப சீட் இல்ல. அவங்க 160 170 அது நின்றுதான் ஆகணும். 120க்கு கீழே நின்ன 2 தேர்தல், 1980 ஒன்று, 2011 ஒன்று, ரெண்டுலயுமே தோல்விதான். பிஜேபி மாதிரியான தேசிய கட்சி 2001 சேர்த்தாங்க. அவங்க பிஜேபி மத்திய சர்க்கார்ல திமுக பங்கு 2001 இங்க தேர்தல் வந்துச்சு. திமுக பிஜேபி கூட்டணி தொடர்ந்தது. சட்டமன்ற தேர்தல் அது எடுபடல. மக்கள் விரும்புறதில்ல, அதான் அதோட சிக்கல். உதாரணமாக திராவிட சித்தாந்தம் தீவிர ஈடுபாடு கொண்டவர்கள் 10% இருப்பாங்க. அவங்க முக்கியமான ஓட்டு வங்கி. ஏன்னா பணமே எதுவுமே செலவு பண்ண வேண்டாம், சித்தாந்தத்துக்கே ஓட்டு. அவங்க டிசைடிங். ஏன்னா 5% தான் இங்க டிசைடிங். இப்போ காங்கிரஸ் மந்திரி 1967க்கு பிறகு 2026 கோட்டையில இருப்பாங்கங்கிற அந்த செய்தியவே அவங்க விரும்பல. அந்த தாட்டே அவங்களுக்கு மன கஷ்டமா இருக்கு. அப்ப அப்படியான முடிவை திமுக எடுத்த சித்தாந்த ஓட்டு வங்கி ரொம்ப பாழ்பட்டு போயிடும். ஆனா மற்ற ஓட்டு வங்கி இருக்குல்ல, அது வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறது இல்லை. அதாவது அதிமுகவுக்கும் கிட்டத்தட்ட அதே ஓட்டு வங்கி தான், திமுகவுக்கும் அதே ஓட்டு வங்கி தான். திராவிட ஓட்டு வங்கியை 2 கட்சியும் பிரிச்சுது 1972 77 பிறகு. ஒரே ஓட்டு வங்கி 2 கட்சி சமமா பங்கிட்டு இருக்கு. ஒரு கட்சி அதிமுக. பாரதிய ஜனதா கூட்டணியில பாரதிய ஜனதாவுக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்குங்கிறத பத்தி முடிவு வரல. அப்போ இன்னொரு கட்சியான திமுக அது எப்படி ஆட்சி அதிகாரத்துல பங்கு தரும்? பங்கு தந்தா அப்பவுமே அவ்வளவுதான், தோல்விங்கிறது எழுதி வச்சிருவாங்க. அதுவும் திமுக ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல இருக்கும்போது இப்ப கேட்கறது ஒரு தப்பான ஸ்ட்ராட்டஜி தானே சார்? தப்பானதுன்னு நான் சொல்ல வரலைங்க. அது ஒரு கட்சியோட விருப்பம் தான். ஆனா சீக்கிரம் முற்றுப்புள்ளி வைக்கணும். இந்த டிமாண்டை ஒரு 2.5 மாசமா காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் பொது வெளியில அவங்க சொல்லிட்டே தான் இருக்காங்க. அவனும் மறைச்சு பேசல. அப்படின்னா இல்ல, அது பாசிபிள் இல்ல அப்படின்னு திமுகவோட தலைமை காங்கிரஸ் மேலிடத்துக்கு சொல்லியாச்சு. அப்ப தவறு யார் பேர்ல? ராகுல் காந்தி பேர்ல தானே.
அவரு தலையிட்டு சொல்லணும், ஸ்ட்ராங்கா சொல்லணும். அப்படிலாம் கேட்காதீங்க, அதெல்லாம் பாசிபிள் கிடையாது. அப்படின்னா இவங்க அடக்கி வாசிப்பாங்க. இப்ப காங்கிரஸ் கட்சியில இருந்து தலைவர்கள் பேசுகிறது, பொது வெளியில வர்றது, அதெல்லாம் யூடியூப் வீடியோவா வர்றது, இதெல்லாம் ஓட்டு வங்கியை பாழ்படுத்தும். கீழ்மட்டத்துல இருக்கிற ஒற்றுமையை பாழ்படுத்தும். அல்டிமேட்டா கீழ தானே வேலை பார்க்கணும். சேர்ந்து வேலை பார்க்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? கீழ ஊர்கள்ல இருக்கிறவங்களுக்கு, பேரூர்கள்ல, சிற்றூர்கள்ல இருக்கவங்களுக்கு. அவங்க என்னங்க இவ்வளவு குற்றச்சாட்டு வச்சுட்டாங்க. நம்ம ஊர்ல காங்கிரஸ்காரங்கள நம்ம மதிக்கிறதே இல்லன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எப்படிங்க சேர்ந்து வேலை பார்க்க முடியும்? அவங்க அப்படிதான் கேட்கறாங்க. ஊர்களுக்கு போய் கிராமங்கள்ல பேசணும்னா, திமுக நண்பர்கள் என்ன சொல்றாங்க? ஏங்க எங்க பேர்ல தான் இவ்வளவு குற்றச்சாட்டு வச்சாச்சு. அப்புறம் எதுக்கு இனிமேல் நம்ம சேர்ந்து வேலை பார்க்கணும்? அவங்க வழிய பார்த்துக்கிடட்டும். நாங்க எங்க வழிய பார்த்துக்கிறோம். எங்க தொகுதியில ஜெயிக்க வேண்டியது எங்க பணி. அத நாங்க பார்த்துக்கிடுவோம். காங்கிரஸ் கட்சிக்கு எங்கேயாவது செல்வாக்கு இருக்கும் நாங்க இல்லன்னு சொல்லல. அதை தாண்டி யோசிக்கணும். திமுக யோசிக்கணும். அதிமுக 2016ல அந்த முடிவு தானே எடுத்தது. எல்லா தொகுதியிலும் ரெட்டையில நின்னுச்சா? நிக்கலையா? நின்னு ஜெயிச்சது இல்ல. அப்ப அப்படியான அதிரடி முடிவு எடுக்கணும். மரபு சாராத முடிவுகளை எடுப்பதன் மூலமாகத்தான் தேர்தல் யுத்தத்தில் வெற்றி கொள்ள முடியும். இப்படியான ஒரு தாட்டு திமுக மத்தியில இப்ப சமீப காலமாக அதிகரிச்சிருச்சு. காரணம் காங்கிரஸ் தான். கேடர்ஸ் நிர்வாகிகளுக்கு மத்தியில ஒரு பெரிய மனக்கசப்பு உருவாயிட்டுன்னு புரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாக. மனக்கசப்பு பெரிய கசப்பா இருக்குங்க. என்னன்னா இவங்க பேசுறதுதான். தாறுமாறா பேசுறாங்க. அது எல்லாமே யூடியூப் வீடியோ. இன்னைக்கு கம்ப்ளீட்டாவே ஊர்கள்ல ஒவ்வொரு வீட்லயும் இருக்கிற டீ கடை பெஞ்சு செல்போன் தான். அப்ப இவ்வளவு பேசின பிறகு நாயப்பேயே நயவஞ்சக நரியன்னு திட்டியாச்சு. அப்புறம் திருப்பி ஒற்றுமை கீதத்தை தலைவர்கள் மட்டும் ஆர்.எஸ். பாரதி மட்டும் இல்ல கனிமொழி அம்மா மட்டும் இசைச்சு என்ன பிரயோஜனம் இருக்கு? டேட்டா டைகர் பிரவீன் சக்கரவர்த்தி என்ன சொல்றாருன்னா, காங்கிரஸ்க்கு 12% வாக்கு வங்கி இருக்கு. கூட்டணி கட்சிகளோட பயணிச்சதுனால தான் அது காங்கிரஸ் தன்னோட வளர்ச்சி அடையாம போச்சு அப்படிங்கிற ஒரு கருத்தை நேத்து முன் வச்சிருக்கிறாரு. சோ இந்த விஷயம் எப்படி புரிஞ்சுக்கப்படும்? இது அண்ணாமலையோட குரல் தானங்க. பிஜேபிக்கு 10% மேல இருக்கு. கூட்டணியில 1-2 சீட்டுக்கு கூட்டணி கட்சிகளை கெஞ்சி வாங்கி தான் பிஜேபி தமிழ்நாட்டுல வளரல. பிஜேபி தனியா போட்டி போடணும். 2024ல அவர் சொன்னது தானே. அது மக்களவை தேர்தல், மோடிக்கு முக்கியமான தேர்தல். ஆனா அண்ணாமலை சொன்னதை அவங்க ஏத்துக்கிட்டாங்க. தனி கூட்டணி வெற்றி பெறல. ஆனா கணிசமான ஓட்டு வாங்கியிருக்காங்க. அப்ப அடுத்த 10 வருஷம் முயற்சி பண்ணாங்கன்னா அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு வரலாம். காங்கிரஸுக்கும் அது பொருந்தும். ஆனா தமிழ்நாட்டுல இப்ப காங்கிரஸ் இருக்கிற நிலைமையில அது பிஜேபி ஓட்டு வங்கிக்கு பாதி தான் இருக்கும். பிஜேபி வளர்ந்திருக்கு. காரணம் அவங்க எடுத்த பல முயற்சிகள். அது கவலைக்குரிய விஷயம். ஆனா வளர்ந்திருக்கு. அது நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்ப அதை கவுண்டர் பண்ண வேண்டிய கடமை காங்கிரஸுக்கு இருக்கு. காங்கிரஸ் எப்போ வளராம போச்சு யோசிச்சு பாருங்க. 67 எங்க கல்லூரி காலகட்டம். காங்கிரஸை எதிர்த்தோம். திமுக கூட்டணி அமைத்தது. காங்கிரஸ் கூட்டணி அமைக்கல. கிட்டத்தட்ட மும்முனை போட்டிங்க. சிபிஐ மட்டும் தனியா நினைச்சு திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. அதுக்கு பிறகு 69ல இந்திரா காந்தி அம்மா மெஜாரிட்டி போன பிறகு அவங்க கலைஞருக்கு தூது விட்டாங்க. 25 எம்பி கலைஞர் எம்பி திமுக எம்பி ஆதரவு இல்லாம அன்னைக்கு இந்திரா காந்தி அம்மா பதவியில இருந்திருக்க முடியுமா? திருப்பி அவங்க ஜெயிச்சிருப்பாங்களா? காங்கிரஸே 2 பிளவு விட்டு போச்சு. ஸ்தாபன காங்கிரஸ், இந்திரா காந்தி தலைமையிலான காங்கிரஸ். அது பிறகு 71 தேர்தல் 10 தான் லோக்சபா சீட்டு காங்கிரஸ் கட்சிக்கு. சட்டமன்றத்தில் சீட்டே கிடையாதுன்னு கலைஞர் முடிவு எடுத்தாரு. நோ சீட்டு. தேசிய கட்சி ஆள்ற கட்சி அதுக்கு சட்டமன்றத்துல ஒரு ஸ்டேட்டோட சட்டமன்றத்துல சீட்டே கிடையாது. அப்ப மக்களவை தேர்தலில் கொடுக்கிற சீட்டு நமக்கு தேவைன்னு உணர்ந்துதானே திமுகவோட அந்த நிபந்தனைக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அது ஒரு வகையில தலைக்குடிவான நிபந்தனை தானே. சட்டமன்றத்துல சீட்டே கிடையாதுன்னு. இப்ப இவங்க எங்களுக்கு 2011ல 63 சீட்டு கொடுத்தீங்க அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்றாங்க. 1972 உங்களுக்கு சீட்டே கொடுக்கலையே. அந்தந்த காலகட்டத்துல எப்படி இருக்கோ அதுக்கு ஏத்தாப்புலதான் சீட்டு ஒதுக்க முடியும். எப்போதுமே அந்தந்த சூழல் ஒவ்வொரு தேர்தலும் ஒவ்வொரு விதமானது. தேர்தலுக்கு தேர்தல் முடிவுகள் மாறும். இந்த தேர்தல்ல காங்கிரஸ் கட்சியோட ஓட்டு வங்கி தேவை, அது இல்லாம வெற்றியே பெற முடியாது. டேட்டா டைகர் சொல்ற மாதிரி 12% ஓட்டு இருக்கு அப்படின்னா திமுக கண்டிப்பாக இறங்கி வந்திருக்கும். கூடுதல் சீட்டு கொடுத்திருக்கும். ஆனா அப்படி இல்ல. அதனாலதான் அவங்க கொடுக்கறத கொடுக்குறோம், வாங்குறத வாங்குங்க, இல்லைன்னா சீக்கிரம் சொல்லுங்கிற நிலைமையில இருக்காங்க. அப்ப திமுக அதிரடியா தேமுதிகவை கூப்பிட்டு
அவங்களுக்கு வந்து 8 சீட்டோ 10 சீட்டோ கொடுத்து ஒரு ஒப்பந்தம் போட்டாங்கன்னா காங்கிரஸ் கட்சி அதோகதி ஆயிரும். ஆக்சுவலி தேமுதிகவை வந்து ஒரு ட்ரம்ப் கார்டா வச்சு டிஎம்கே ப்ளே பண்றாங்களா? இல்ல தேமுதிக வந்து டிஎம்கேவை ட்ரம்ப் கார்டா வச்சு ப்ளே பண்றாங்களா? நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஆசை இருக்குல்லங்க. தேமுதிகவுக்கு நிர்பந்தம் இருக்கு. அவங்களுக்கு 8 தொகுதி வெற்றி தேவை. அதாவது ஒரு 3, 4 எம்எல்ஏ பழைய எம்எல்ஏக்கள் இன்னமும் தேமுதிகல இருக்காங்க. அது போக கட்சிக்காக செலவு செய்யற 2, 3 பேரு. அப்புறம் பிரேமலதா விஜயகாந்த் ரிஷி வந்து இதுல போட்டி போடணும்னு விரும்புறாங்க. 8 தொகுதி வெற்றி தேவை. இது வேற வகையிலையும் பார்க்கலாம். 3% எம்எல்ஏ இருந்தா தான் அங்கீகாரம், தனிச்சின்னம். தேமுதிக அந்த அவங்களோட முரசு சின்னத்தை இழக்கக்கூடிய அபாயத்தில் இருக்கு. 3% தான் 7 தொகுதி வெற்றி தேவை. 7 தொகுதி வெற்றி தேவைன்னா 10 தொகுதி நிக்கணும். அப்ப ஏற்கனவே அவங்களுக்கு 8 கம்பல்சரியா தேவை. 10 தொகுதியில நிக்கணும், 12 தொகுதியில நிக்கணும் அப்படின்னா அவங்க 20 தொகுதி கேட்பாங்க. அப்பதான் கடைசியா பேரத்துல வந்து 10 தொகுதின்னு வந்து முடியும் அது. அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல இங்க இருக்கிறதே வந்து ஒரு 25, 30 தொகுதி தான். திமுக 160, 170 தொகுதியில நின்றுதான் ஆகணும். பெரிய அளவுக்கு எல்லாம் குறைக்க முடியாது. அவங்க குறைச்சி ஏற்கனவே சூடுபட்டதுதான். 120 எல்லாம் நின்று தோல்வியை தழுவுனதுதான். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் விஷ பரிசோதனை தயாரா இல்ல. அப்ப காங்கிரஸ் கட்சி கடைசியா வெளியில் தான் போறாங்க அப்படின்னா அவங்களோட ஓட்டு வங்கிய ஈடுகட்டக்கூடிய பிற கட்சிகளை உள்ள கூப்பிடுவாங்க. அவ்வளவுதான். 25 தொகுதி மிஞ்சுது. அதை வைத்து சில கட்சிகளை உள்ள கூப்பிட வேண்டியதுதான். வேற வழி கிடையாதுல்ல. அது ஒரு கட்சி கூட்டணிக்கு வரலன்னு முறுக்கிட்டு போறாங்கன்னா என்ன நம்ம தேர்தலில் நிக்காம போயிருவோமா? இல்ல அடுத்தாப்புல வந்து அரசியல் பண்ணாம போயிருவோமா? யாரா இருந்தாலும் சொல்றேன். பிஜேபி இல்லன்னு முடிவு பண்ணா அதிமுக தேர்தலில் நிக்காதா? ஆட்சி அதிகாரத்துல எங்களுக்கு பங்கு வேணுங்க, கொடுக்குறீங்களா கொடுக்கலையான்னு எடப்பாடிட்ட கேட்டா அவர் கொடுக்க மாட்டேன் பாரு. பிஜேபி போயிருச்சு கூட்டணியை விட்டு, அப்போ அதிமுக நிக்காதா? பாமக போயிருச்சு, அதிமுக நிக்காதா? இல்ல அதிமுக போயிருச்சு, பிஜேபி நிக்காதா? கட்சி அரசியல்ல நீங்க கடைசி வரைக்கும் போராடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். வேற வழி கிடையாது. ஒரு கட்சி கோவிச்சுக்கிட்டு போனாலோ இல்ல நாங்க இல்லாம நீங்க ஜெயிக்க முடியாதுன்னா மிரட்டல் விட்டாலோ கட்சிகள் எடுத்துக்கிறது இல்ல. 21 வந்து கடைசியா தேமுதிகவுக்கு எந்த கூட்டணியும் அமையல. அமமுக கூட்டணிக்கு போனாங்க. நின்னாங்களா இல்லையா? 5 வருஷம் அதுக்கு பிறகு கட்சி நடந்திருக்குல்ல. விஜயகாந்த் அவர்கள் மரணத்துக்கு பிறகும் அது பாத்துக்குவாங்க. தலைவர்கள் வந்து கட்சியை நடத்திக்குவாங்க, தொடர்ந்து வழி நடத்துக்குவாங்க. கட்சி நலன்களை யாருமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. காங்கிரஸ் கட்சியும் விட்டு கொடுக்க வேண்டியது இல்ல. அவங்களுக்கு 12% ஓட்டு இருந்தா அவங்க தைரியமா வந்து வேற கூட்டணி அமைக்க வேண்டியதுதான். சார், இப்போ லாஸ்ட் எலெக்ஷன் 21ல இப்படிதான் டிஎம்டிகே வந்து கடைசி வரைக்கும் டிஎம்கே ஏடிஎம்கேன்னு கூட்டணி பேசி ஏமாந்து போய் வேற வழி இல்லாம டிடிவி கூட கூட்டணி வைக்கக்கூடிய நிலைமையாச்சு. இந்த வாட்டியும் அதே ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றாங்க. அது எப்படி, எந்த கட்சி அவங்களை அகாமடேட் பண்ண வாய்ப்பு இருக்கு? தேமுதிக ஓட்டு வங்கி சில தொகுதிகள்ல இருக்கு. அது வெற்றிக்கு தேவைதான். தமிழ்நாடு முழுவதும் ஆவரேஜா கொஞ்சம் இருக்குங்க. சில தொகுதிகளில் கான்சன்ட்ரேட்டரா இருக்கு. ஒரு 20 தொகுதியில அவங்க வந்து வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய ஓட்டு வங்கி இருக்கு. சோ ஒரு 7-8 தொகுதி விட்டு கொடுக்கலாம் அப்படின்னா பெரிய கட்சி எல்லாமே 10 தொகுதி விட்டு கொடுக்கலாம்னா 5 தொகுதி தான் தருவோம்னு தான் பேசுவாங்க. தேமுதிக நேத்திக்கு பிரேமலதா அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க எந்த கட்சிக்குமே எதிரி கிடையாதுங்க, எல்லா கட்சியோடையும் நட்பா இருக்கோன்றாங்க. அப்படின்னா எந்த கட்சியோட வேணாலும் கூட்டணி போவாங்கன்னு தானே அர்த்தம். தேர்தல் அரசியல்ல ஒரு கட்சியோட நட்பு ஒரு கட்சியோட விரோதம்னு இல்ல, எல்லா கட்சி நலனை கருதி நாங்க முடிவெடுப்போன்றாங்க. கட்சியோட நலன்கிறது என்ன? சிம்பிளி அதிக சீட்டு தானே. ஒரு கட்சிக்கு நலன் என்னங்க? எதுக்கு திமுக 120, 120 நிக்கணும்னு விரும்புது? கட்சிக்காரன் சோர்வாயிருவான். பழைய மாதிரி தலைவர்கள் கை காட்டுற எல்லா தொகுதிகளையும் எல்லாரும் வந்து தடிக்கு விழுந்து வேலை பார்க்கறதெல்லாம் கிடையாது. நமக்கு டிக்கெட் கிடைக்குமா, நம்ம ஜெயிக்க முடியுமா, இல்ல நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு டிக்கெட் கிடைக்குமா, அவங்க ஜெயிப்பாங்களா, அவங்க ஜெயிக்கிறது மூலம் நமக்கு அரசியல் என்ன லாபம், இந்த கால்குலேஷன் இருக்கும்ல. ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவா பேசுனீங்க. ரொம்ப நன்றி.